ஹாய் சொன்னாங்களா, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி கேரட் ஜூஸ் பண்ணலாம் வாங்க. 2 கேரட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஜிஞ்சரு, இஞ்சி இந்த ஒரு 4 பல் நல்லா இதை போட்டுட்டு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிடலாம். 1 டம்ளர் போட்டுட்டு இதை கிரைண்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேரட்டு இஞ்சி போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தோம். நம்ம கிளாத்தில் வடை கட்டிக்கணும். என்கிட்ட கிளாத் அவைலபிள் இல்லை, நான் பார்த்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். இருந்தோம் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, ஏன்னா எனக்கு மட்டும்தான். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி போட்டுக்கலாம். அது நம்மளுடைய ஆப்ஷன் தான், நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னு இல்லை. இது சியாசன். நான் இதில் 1/2 ஸ்பூன் நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் நைட்டு ரூமுக்கு போகும்போது இது மாதிரி ஊற வச்சிங்கன்னா இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் ஐஸ் போட்டுக்கல. ஏன்னா ஐஸ் போட்டுக்கலாம், எனக்கு தொண்டை கசகசன்னு, அதனால் நான் ஐஸ் போட்டுன்னு குடிக்க மாட்டேன். உங்களுக்கு ஐஸ் வேணும்னா ஐஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. நான் இப்போ இதை அப்படியே குடிக்க போகிறேன். என்கிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லை, அதனால தான் இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிறேன். எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்க. இது மாதிரி ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தப்போ காலி ஆச்சுன்னா இது மாதிரி கண்ணாடி பாட்டில் குப்பையில் போடாதீங்க. இது மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நம்மளுக்கு உடம்பு நல்லது, ஹெல்தி கூட. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஓகே, அதான் ஃபுல்லாகிடுச்சு இது. இப்போ நான் அதை அப்படியே குடிக்க போகிறேன். ஏன்னா இதை வாய் வச்சு குடிக்காமல் வேறு டம்ளரில் மாற்றிக்க போகிறேன். அதனால் நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். இது சுகர் கூட கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேரட் போட்டுருக்குறோம். வீட்டில் இருக்கும்போது எதுவுமே குடிக்கிறதில்ல. வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஏதாச்சும் வியாதி வந்தப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய விளைவுகள் தெரியும். ஏன்னா லாஸ்ட் வீக் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ப்ரெஷரும் அதிகமாகிடுச்சு, அப்புறமா கேஸும் ஃபார்ம் ஆகிடுச்சு. 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், மூச்சு வாங்க முடியாமல். 2 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் இப்போ 1 by 1 நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும்போது நீங்கள் கூட வீட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போ குடிக்கணும். குடிச்சிட்டு பிறகு ஒரு 1 hour எதுவும் காஃபி டீ எல்லாம் எதுவும் குடிக்காதீங்க. அப்போ தான் இது வேலை செய்யும். ஓகேவா? பாய் சொல்லுங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.